ஆட்சி அமைச்சு 1 மாசம் ஆகுதுல, இந்த 1 மாச காலத்துல அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் இல்லையா? அவரை எடுத்தோடனே நம்ம டார்ச்சர் பண்ணோம்னு வைங்களேன், அவருக்கு நிறைய விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஒரு பழங்குடியினரை வந்து யாரும் கண்டுக்கல. ஆனா இவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு பஸ் போச்சுன்றதே வந்து அது கேட்கவே ஒரு மாதிரி செம்மையா இருந்தார். 1 மாசம் புதுசா தாங்க இருக்கு. இதுவரையும் வாழ்க்கையில பார்க்காத மாதிரி ஒரு மாற்றம்லாம் நிறைய கொண்டு வந்தாரு. இப்படி இதுமாரி தான் இருக்கிற முதலமைச்சர், அதிகமான முதலமைச்சர். இப்போ விஜய் அவர்கள் இது வரைக்கும் பண்ண ஒரு விஷயத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா நீங்க எதை சொல்லுவீங்க? சிங்கப்பெண் படை ஸ்டார்டிங்ல 717 டாஸ்மாக் வந்து க்ளோஸ் பண்ணாங்க. சிங்கப்பெண் அப்படின்ற ஸ்கீம் இப்போ எடுத்து வந்தாரு. வெற்றி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஸ்ருதி. இன்னைக்கு நம்ம பப்ளிக் ரிவ்யூக்காக தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்மளோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு 1 மாசம் ஆயிடுச்சு. இந்த 1 மாத கால ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் மக்கள் கிட்ட ரிவ்யூ கேட்க போறோம். வாங்க போய் கேட்டலாம். விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு 1 மாத காலம் ஆயிடுச்சு. இந்த ஆட்சி காலம் எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி இல்லைங்க, அவர் என்னன்னா இப்போதான் ஆட்சிக்கு வந்திருக்காரு. 50 வருஷமா அவங்க அதிமுகவும் திமுகவும் ஆண்டுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. அவர் எடுத்த உடனே ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா மினிமம் ஒரு 3 இயர்ஸ் ஆகணும். இந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவர் என்ன செஞ்சிருக்காரு, என்ன பண்ணுறாருன்றதான் சொல்ல முடியும். தவிர அவரை எடுத்தோடனே நம்ம டார்ச்சர் பண்ணோன்னு வைங்களேன், அவருக்கு நிறைய விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் ஒரு 2 வருஷம் கண்டிப்பாக வெயிட் பண்ணோம். விஜய் சார் பொறுத்த வரைக்கும் அவர் கண்டிப்பாக ஏழைங்களுக்கு கண்டிப்பாக செய்வார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஒரு மாற்றம் வரணும்னு தான் ஆட்சி ஓட்டு போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கு மேடம். சூப்பரா இருக்கு. ஓகே. இதுமாரி தான் இருக்கிற முதலமைச்சர், அதிகமான முதலமைச்சர். இது ஒரு 40-50 வருஷமா மாற்றம் இல்லாம இருந்தது. இது மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்தாங்க. மிகப்பெரிய வெற்றி. தொடர்ந்து ஒரு ஆட்சி தான் அமையணும். உண்மையா நேர்மையா இப்படி ஒரு முதலமைச்சர் மாதிரி யாரும் நடந்துக்க முடியாது. 1 மாசம் புதுசா தாங்க இருக்கு. இதுவரையும் வாழ்க்கையில பார்க்காத மாதிரி ஒரு மாற்றம்லாம் நிறைய கொண்டு வந்தாரு. நல்லா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய புது புது ஸ்கீம்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. சிங்கப்பெண் திட்டம் இப்போதான் ஒரு ஆட்சிக்கு வந்திருக்காரு. இனிமேல் தான் ஒரு பொறுமையா எல்லாமே செய்யணும். எப்போவுமே ஒரு விஷயத்த பொறுமையா கற்றுக்கிட்டு தான் மற்ற விஷயம்லாம் நம்மளால பண்ண முடியும். இது பண்ணுறான், இது இன்னும் பண்ணலை, அது இன்னும் பண்ணலைன்னு சொல்லிட்டு நம்மளும் அவங்க மேலே ப்ரெஷர் கொடுக்க முடியாது. டிஎம்கே பீரியடில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஈக்குவாலிட்டி நிறைய இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. டு பி ஆனஸ்ட், எஜுகேஷன் வைஸ் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்களே தவிர ஈக்குவாலிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாங்களான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்தது. பட் வேர் இஸ் கம்மிங் டு விஜய், இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். விஜய் வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்கிறாங்க அவங்களோட இந்த இவ்வளோ சீட் அவர் கொடுத்தாங்க, இவ்வளோ சீட் அவங்க கொடுத்தாங்க சொல்கிறாங்க. பட் டு பி ஆனஸ்ட், கம்பேரிங் டு டிஎம்கே ஈக்குவாலிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே கொஞ்சம் நல்லாவே தெரியுது. ஓகே, ஸோ இந்த 1 மந்த் வந்து எனக்கு பிடிச்சது வந்து நிறைய இருக்குது. இந்த 1 மந்த்துமே வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என்னென்னா, ஒரு 50 வருஷமாக வந்து 2 ஆட்சியுமே இருந்திருக்குங்க. ஸோ ஏடிஎம்கே டிஎம்கே இது 2 ஆட்சி இருக்கும்போதுமே கூட ஒரு பழங்குடியினரை வந்து யாரும் கண்டுக்கல. ஓகேங்களா? அவங்க ஸ்கூலுக்கோ அவங்க ஏரியாக்கோ எந்த ஒரு இதுவுமே பண்ணல. ஆனால் இவர் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு பஸ்ஸு போச்சுன்றதே வந்து அது கேட்கவே ஒரு மாதிரி செம்மையாக இருந்தது. நல்லா தான் பண்ணிட்டாரு. ஸ்டார்டிங்ல 717 டாஸ்மாக் வந்து க்ளோஸ் பண்ணாரு. சிங்கப்பெண் அப்படின்ற ஸ்கீம் இப்போ எடுத்து வந்தாரு. விவசாயம் கடன் வந்து தள்ளுபடி பண்ணாரு. நிறையா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஸ்கூல் பேக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் பேக்ஸ்னா முன்ன ஸ்டாலின்லாம் அவரோட ஃபோட்டோ, ஜெயலலிதா அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு வரும். இப்போ வந்து அழகா அதில் திருக்குறள் போட்டு அழகா வருது. சைக்கிள்ஸ் இப்போ கொடுத்துருக்காரு. சூப்பராக இருக்கு. சைக்கிள்லாம் நல்லா பண்ணுது. நல்லாதாக்கா இருக்கு. அவங்களுக்கு டைம் கொடுத்தாங்கன்னா பெட்டரா பண்ணுவாங்க. அதனால டைம் கொடுப்போம், பார்ப்போம். நல்லா இருக்கும். ஓகே. வந்த 1 மாசத்துல வந்து உடனே வந்து சினிமாவில் வர மாதிரி எல்லாமே உடனே மாற்ற முடியாது. அவரால் முடிஞ்சதை ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி தான் ஆகணும். அதில் வந்து ஒரு 3 சிறப்பு திட்டம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்ததுமே 3 கையெழுத்து போட்டார். சிங்கப்பெண் அதிரடிப்படை 200 யூனிட் இலவசம் சொல்லி கொடுத்தாரு. அதுவும் 500 யூனிட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இன்னும் இருக்குது. நிறைய வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பண்ணுவார். சொல்ல போனால் நல்லா தான் இருக்கு. பட் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் இல்லையா? இப்போ இவ்வளோ நாளாக வந்து மாற்றம் வேணும்னு சொன்னோம். ஸோ கொடுத்துருக்கோம். இன்னும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்தா தெரியும். ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்னங்கிறது தெரியும். இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நம்பராக டைமாக கொடுக்கணும். அவருக்கு நல்லா பண்ணுறாரு. ஆக்சுவலி ஆட்சி நல்லா தான் இருக்குது. ஆனால் ஆப்போசிஷன் பார்ட்டிலேருந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்க. லைக் அவங்க வந்துட்டு இன்னும் செட்டில் ஆக டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க டிவிக்கேன்ற ஒரு புது பார்ட்டிக்கு. சின்ஸ் தே நியூ வி ஹாவ் டு கிவ் தெம் சம் டைம் ஸோ தட் தே கேன் டூ மோர். ஓகே. எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கு? நான் விஜய் ஃபேன் தான். இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சதுலேருந்தே பண்ணதுலேயே ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? சிங்கப்படை மூணுனது. சிங்கப்பெண் படை. ஒயின் ஷாப்பா மூணாரு இதெல்லாம் பண்ணாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். இது வந்து எல்லாருமே
எத்தனை மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இதனால எத்தனை லேடிஸ் பாதிக்கப்படுறாங்க, எத்தனை குடும்பம் பாதிக்கப்படுது. அவர் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஒரு 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வச்சுட்டு போயிட்டாங்க. இவ்வளோ 60-70 வருஷமா ஆட்சி யாரும் இந்த அளவுக்கு கடன் வைக்கல. அப்படின்னும் போது இதுக்கப்புறம் நல்லதா செய்வார். சிங்கப்பெண் திட்டம் நீங்க பண்ணலாம், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அவங்க கூட இருக்கிற பார்ட்டிஸ்க்குலாம் வந்து ஈக்குவலாக வந்து சீட்ஸ் கொடுத்து அதே மாதிரி அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கான கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு ரெகக்னைசேஷனை கொடுத்துருக்காரு. அது வந்து எனக்கு வந்து விஜய் சைட்ல இருந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, சிங்கப்பெண் திட்டம் சேஃப்டி இல்லாமல் கேர்ள்ஸ்க்கு வந்து சேஃப்டி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ புதுசாக அது கொண்டு வந்திருக்காரு. இன்னும் நிறைய விஷயம் பண்ணாருன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஓகே, எனக்கு சத்தியமாக ரொம்ப நான் ஹார்ட்ஃபெல்ட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு அந்த பழங்குடி மக்களுக்கு வந்து பஸ் அனுப்பிச்சு தான் 50 வருஷமாக இருக்காங்க. அவங்களால பண்ணியிருக்க முடியும்ல, அவங்களுக்கு தெரியவே தெரியாதா? அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஓகே, இந்த உமன்ஸ்க்கு வந்து நிறைய சேஃப்டின்றது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது வந்து இப்போ நிறைய நடந்துட்டு இருக்கு. அதுக்காக சிங்கப்பெண் அதிரடி வந்து சொன்னாங்க. ஃபார்மர்ஸ்க்கு வந்து லோன்ஸ் வந்து இது எல்லாமே வந்து கொஞ்சம் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. எனக்கு பிடிச்சது சிங்கப்பெண் அதிரடி. டாஸ்மாக் மூடுன சிங்கப்பெண் படை. ஓகே, சீரியஸாக சொல்கிறேன். எனக்கு வந்து நான் இப்போ எனக்கு வீடு இருக்குது, அதனால் நான் சமைச்சிக்கிறேன் இந்த மாதிரின்றதுனால ஓகே. ஒருவேளை நான் ஹாஸ்டலில் இருக்கேன், இல்லை நான் தனியாக இருக்கேன், அப்படி இருக்கும்போது அம்மா உணவகத்தில் வந்து ஒரு இட்லி 1 ரூபா, ஓகேங்களா? நான் சென்னை வந்து புதுசில் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவுமே அங்கே சரியாகவே இருந்ததில்ல. ஆனால் இப்போது கரண்ட் சுச்சுவேஷன் வந்து நான் தாராளமாக வீட்டை விட்டு வெளியே வரலாம், வந்து சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடலாம். 10 ரூபாய்க்கு 10 சப்பாத்தி, போயிட்டு கறி வாங்கிட்டு சப்பாத்தி வாங்கிட்டு வந்து உட்காந்து அழகாக சாப்பிட்னு இருப்பேன். ஒரு 30 ரூபாவில் ஒரு 1 டே ஃபுல்லாகவே என்னோட வயிறு நிரம்பிடுது. அது எவ்வளோ பெரிய விஷயம். அது உண்மையாகவே இந்த பேச்சுலருக்கெல்லாம் வந்து பெரிய விஷயம். லேடிஸு பெண்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கப்பெண்ணுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுக்கா. ஏன்னா நம்மளும் தங்கச்சி, அக்கா எல்லாருமே இருக்காங்க, அக்கா பசங்க, குழந்தைங்க, அம்மா எல்லோரும் இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயந்தான். தண்ணி, ஒரு சாப்பாடு, அம்மா உணவு திட்டம் மாதிரி ஒரு சாப்பாடு ஒரு அத்தியாவசிய தேவை. ஒரு மக்களுக்கு என்னென்ன தேவையோ பண்ணும். இத்தனை வருஷம் அவங்க 2 கட்சி தான் மாற்றி மாற்றி ஆண்டு இருக்காங்க. மக்களோட ஆதரவு இருந்தாலும் தான் அவங்க வந்து ஆண்டாங்க. இப்பயும் வந்து இவங்க நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் 3வது ஒரு கட்சி சூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்லா நீடிச்சு நிலைக்கும். இனி வரும் காலத்தில் தளபதி வந்து எல்லா தமிழக மக்களுக்கு வந்து நிறையா நல்லது பண்ணி தமிழ்நாடே இன்னும் இந்தியா லெவலில் ஃபஸ்ட்டாக எடுக்கிற வந்து வேர்ல்டு லெவலில் வந்து இன்னும் ஃபேமஸ் பண்ணால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீடிச்சு நிலைக்கும். அதுதான் வந்து நான் சொல்கிறேன். இன்னொன்று எப்படின்னா, இருக்கிற ஃபேக்டை அப்படியே ஓப்பனாக அவர் சொல்லிடுறாரு. எனக்கு கீழே எல்லாம் யாரும் கிடையாது, நான் தான் மக்கள் தான் நான். ஸோ என்னை அடுத்து இந்த ஆட்சியில் இருக்கும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம், நான் என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் கட்சிக்குள்ளே இருந்து எவனா பேசுனீங்க அப்படின்னா அதை அப்படியே எரேஸ் பண்ணிக்கங்கன்னு சொன்னார். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஏன்னா இப்போ வரைக்குமே எந்த ஒரு தலைவன் அப்படியெல்லாம் சொன்னதே கிடையாது, அப்படி நடந்துக்கணுதும் கிடையாது. இப்போ வரைக்குமே வந்து அவருடைய பர்சனல் லைஃப்பை தான் ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணுவதை தவிர பொலிட்டிக்கலாக அவரை வந்து யாருமே அட்டாக் பண்ணவே முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த கட்சியெல்லாம் வச்சுட்டு இந்த தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறவங்கலாம் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவரை பார்த்தா கற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். இளைஞர்கள் இருக்கிற வரைக்கும், மக்கள் இருக்கிற வரைக்கும் விஜய் யாராலே அசைக்க முடியாது.